வணக்கம் நண்பர்களே. இனி நாம் கேட்கலாம் மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் இராமாயணம். சக்கரவர்த்தி திருமகன். 4 அரசகுமாரர்களும் 3 பட்ட மகிழ்ச்சிகளும் ஓரிடத்தில் மறுபடியும் கூடிவிட்டார்கள் என்ற செய்தியை அறிந்தவுடனே தூரத்தில் மரியாதையாக நின்று கொண்டிருந்த படையினரும் ஜனங்களும் உடனே அந்த சந்தோஷ காட்சியை பார்க்க ஓடி வந்து விட்டார்கள். ஒரே மகிழ்ச்சி, ஆரவாரம். இனி ராமன் அயோத்திக்கு திரும்பி வந்து விடுவான் என்றே நிச்சயித்து கொண்டு குதூகலப்பட்டார்கள். ஒருவரை ஒருவர் ஆலிங்கனம் செய்து மங்களம் கொண்டாடினார்கள். மகாராஜாவும் தந்தையுமான தசரதன் இவ்வுலகம் துறந்து விட்டானே என்று சீதையும் ராமலக்ஷ்மணர்களும் துக்கக்கடலில் மூழ்கியிருந்தார்கள். ஆனால் ஜனக்கூட்டத்தில் ராம தரிசனத்தினால் பெருத்த மகிழ்ச்சி பொங்கிற்று. வசிஷ்ட முனிவர் தேவிமார்களை பர்ணசாலைக்கு அழைத்துச் சென்றார். வழியில் மந்தாகினி நதியை பார்த்தார்கள். இந்த துறையில் இறங்கித்தான் ராஜகுமாரர்கள் தங்களுக்கு வேண்டிய தண்ணீர் எடுத்து போவார்கள் என்று ஓரிடத்தை காட்டியதும் கௌசல்யா தேவியும் சுமித்ரையும் ஐயோ என்று அழுதார்கள். சுமத்திரையே, என் மகனுக்காக இந்த துறையில் தினமும் உன் மகன் ஆற்றில் இறங்கி சுத்தமான ஜலம் ஆசிரமத்திற்கு எடுத்து போய் வைக்கிறான் பார்த்தாயா? அண்ணனுக்காக எந்த வேலையும் சந்தோஷமாக செய்வான் உன் மகன். குடத்தில் ஜலத்தை நிரப்பி தோளில் மேல் வைத்து கொண்டு எடுத்து போவது அவனுக்கு கஷ்டமாக தோன்றாது என்றாள். ஆற்றங்கரையில் ராமலக்ஷ்மணர்கள் தந்தைக்காக ஜலக்கிரியை செய்த இடத்தை பார்த்தார்கள். தர்ப்பை புல்நுனி தெற்கு நோக்கி வைத்திருப்பதையும் கண்டார்கள். பித்ருக்களுக்காக அங்கே எள்ளு பின்னாக்கு வைத்திருப்பதையும் கண்டார்கள். மகாராஜாவின் பசி தீர்ப்பதற்காக பின்னாக்கு வைத்திருப்பதை பார்த்தாயா? ஆகா, இறந்த பின் உலகம் ஆண்ட ராஜாக்களின் போஜனம் இதுவே. என் இதயம் வெடிக்கவில்லையே என்று சுமித்ரையை அணைத்து கொண்டு அழுதாள் கௌசல்யாதேவி. பர்ணசாலைக்கு போய் சேர்ந்தார்கள். அங்கே முகத்தில் தெய்வீக ஒளி வீசும் ராஜகுமாரர்கள் ஓலை குடிசையில் உட்கார்ந்திருப்பதை கண்டார்கள். அந்த காட்சியை பார்த்து நிற்க சக்தி இழந்து கீழே விழுந்தார்கள். 2 ராஜகுமாரர்களும் எழுந்து தாய்மார்களை தூக்கி எடுத்தார்கள். தன்னுடைய தாமரை கைகளால் கோசலை ராமனை தடவி கொடுத்து இது துக்கமோ ஆனந்தமோ என்பதை அறியாமல் மயக்கத்தில் மூழ்கினாள். பிறகு சீதையை தழுவி, மகளே, ஜனகனுக்கு மகளாய் பிறந்து அயோத்தி மன்னனுக்கு மருமகளாய் என் வீட்டில் புகுந்த நீ இந்த காட்டில் குடிசையில் வசித்து வருகிறாயா? வாடிய தாமரை மலரே, தூசி படிந்த தங்க விக்கிரகமே, உன்னை பார்த்து நான் படும் துக்கத்தை எப்படி சொல்வேன்? நெருப்பில் எரியும் விறகு போல என் மனம் எரிகிறது குழந்தாய் என்றாள். மண்ணின் மேல் நின்று பிரகஸ்பதியைப் போல விளங்கும் வசிஷ்டருடைய பாதங்களில் சக்கரவர்த்தி திருமகன் விழுந்து வணங்கி அவருக்கு அருகில் அன்புடன் உட்கார்ந்தான். பரதனும் அடக்கமே உருவம் எடுத்து வந்ததைப் போல ராமச்சந்திரன் எதிரில் உட்கார்ந்தான். பல பெரியோர்களும் சுற்றி உட்கார்ந்திருந்தார்கள். ராமனுடைய மனம் மாறுமா? பரதன் என்ன பேசப் போகிறான் என்றெல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். பரதனே, எதற்காக இந்த உடை தரித்து கொண்டு வனத்திற்கு வந்தாய்? சொல். ராஜ்ய பரிபாலன காரியங்களை விட்டுவிட்டு மான் தோளும் சடையுமாக ஏன் இங்கே வந்து சேர்ந்தாய்? இதை எனக்கு சரியாக சொல் தம்பி என்றான். அண்ணா என்று பரதன் பல தடவை சொல்ல ஆரம்பித்து மேலே பேச்சு வராமல் திக்கி திணறினான். பிறகு தைரியம் செய்து கொண்டு மெல்ல பேச ஆரம்பித்தான். உன்னை காட்டுக்கு அனுப்பிவிட்டு யாரும் செய்ய துணியாத காரியத்தை செய்துவிட்டேனே என்று துக்கத்தில் வெந்து மேலுலகம் போய்விட்டார் தந்தை. என்னை பெற்றவளும் தான் விரும்பிய சந்தோஷத்தை பெற முடியாமல் மகாபாவம் செய்தவளாகி சோகத்தில் மூழ்கி நிற்கிறாள். உலகத்தால் பழிக்கப்பட்டு உயிருடன் நரகவேதனை அடைந்திருக்கிறாள். எங்களை நீ காப்பாற்ற வேண்டும். இன்றே நீ பட்டாபிஷேகத்திற்கு சம்மதித்து உனக்குரிய ராஜ்யத்தை அடைய வேண்டும். இதற்காகவே ராஜ்யத்து பொதுமக்களும் சேனையும் ஸ்வர்க்கம் எய்திய அரசனுடைய தேவிமார்களும் எல்லோரும் இங்கே வந்து காத்திருக்கிறார்கள். நீ இதை அருள வேண்டும், மறுக்கக்கூடாது. இதுவே அனைவருடைய துக்கத்தையும் தீர்த்து குல தர்மத்தையும் கெடாமல் காப்பாற்றும். உரிய அரசன் இல்லாமல் ராஜ்யம் ஒரு விதவையின் நிலையில் இருக்கிறது. அதை அகற்றி மங்களகரமாக்க கடவாய். பூரணச்சந்திரனைப் போல இருட்டை அகற்றி நாட்டை ஜொலிக்க செய்வாய். இதோ மந்திரிகள் இருக்கிறார்கள். அவர்களும் நானும் உன் பாதங்களில் விழுந்து வணங்கி கேட்டுக்கொள்கிறோம் அண்ணா. இந்த பிரார்த்தனையை மறுத்து தள்ளிவிடாதே. இப்படி சொல்லி ராமச்சந்திரனுடைய காலை பிடித்து கொண்டான். தீரனான பரதன் கண்களில் நீர் ததும்பியது. பரதனை தழுவி எடுத்து ராமன் சொல்கிறான்,
அப்பனே, நாம் நற்குலத்தில் பிறந்தோம், நல்ல முறையில் வளர்க்கப்பட்டோம். நீயும் நானும் ஒரு நாளும் தவறு செய்ய மாட்டோம். உன்னிடத்தில் எள்ளளவேனும் நான் குற்றம் காணவில்லை. நீ துக்கப்பட வேண்டாம். பெற்ற தாயை பற்றியும் குற்றம் கூற வேண்டாம். நம்முடைய பண்பாட்டுக்கு இது தகாது. நம்மை பெற்ற தந்தை நமக்கு எந்த ஆணையும் இடலாம். அது அவருடைய உரிமை. வனத்திற்கு அனுப்புவதும் ராஜ்யாபிஷேகம் செய்வதும் இரண்டும் அவருடைய உரிமை. தாயையும் தந்தையையும் கௌரவிப்பதும் புதல்வராகிய நம்முடைய கடமை. அவர்கள் இருவரும் எனக்கு இட்ட ஆணையை நான் ஒப்புக்கொள்ளாமல் இருக்க முடியுமா? வனம் போ என்று தந்தை சொன்னதை நான் மறுப்பது தகுமா? உனக்கு ராஜ்ய பொறுப்பை தந்தார், எனக்கு வனவாசம் தந்தார். இப்படி நம் இருவருக்கும் வாழ்க்கையை வகுத்து கொடுத்து மரணம் அடைந்தார். அதை நாம் புறக்கணிக்கலாகாது. நீ ராஜ்ய பரிபாலனம் செய்து அவர் ஆணையை நிறைவேற்றுவதில் ஒரு குற்றமும் இல்லை. அது உன் கடமையாகும். நானும் தண்டகாரண்யத்தில் 14 வருஷங்கள் தந்தையின் அந்திம கட்டளையை நிறைவேற்றுவேன். அதுவே தர்மம். தேவராஜனுக்கு சமமாக இருந்த நம்முடைய தந்தை சொன்னதை நாம் பக்தியுடன் செய்து தீர்க்க வேண்டும். தகப்பனார் ஆணையை நிறைவேற்ற இயலாமல் அதற்கு பதில் உலகமெல்லாம் எனக்கு கிடைப்பதானாலும் அதை பெற்றுக்கொண்டு நான் திருப்தி அடைய முடியாது என்றான் ராமன். இதை கேட்ட பிறகும் பரதன் மீண்டும் மீண்டும் ராமனை கேட்டுக்கொண்டான். தன்னை குறித்து வந்த அனர்த்தம் திருத்தப்படாமல் போனால் தன்னுடைய பாவம் தீராமல் நின்று போகும் என்று பரதன் வருத்தப்படுகிறான் என்பதைக் கண்டு ராமன், நீ உன்னை நிந்தித்து கொள்ள வேண்டாம். உன் பொருட்டு இது நடந்துவிட்டது என்று எண்ணம் வேண்டாம். அனைத்திற்கும் விதியே காரணம். துக்கத்தை விடு. அயோத்திக்கு திரும்பி போய் ராஜ்ய பரிபாலனம் செய். நம்முடைய தந்தை சொன்னபடி நாம் இருவரும் நடக்க வேண்டும். அவருடைய கட்டளையை நாம் நிராகரித்தல் தகாது. உன்னிடத்தில் ஒப்புவித்த ராஜ்யபாரத்தை நீ தாங்கியே தீர வேண்டும் என்றான். பரதனுடன் வந்த அயோத்தி நகரத்து மக்களுக்கு சக்கரவர்த்தி திருமகனுடைய உறுதியை பார்த்து ஒரு பக்கம் மகிழ்ச்சியும் ஒரு பக்கம் துக்கமும் உண்டாயிற்று. பரதனுடைய அன்பையும் பக்தியையும் களங்கமற்ற உள்ளத்தையும் பார்த்து பார்த்து இத்தகைய ராஜகுமாரர்களை பெற்றோமே நாம் என்று மகிழ்ந்தார்கள். தந்தையின் சொல்லை நான் புறக்கணிக்க முடியாது. வீணாக முயற்சி செய்யாதே. உனக்கு உதவியாக சிறந்த தம்பி சத்ருக்கனன் இருக்கிறான். எனக்கு இங்கே ஒரு தம்பி இருக்கிறான். லக்ஷ்மணன் இருக்க எனக்கு என்ன குறை? 4 புத்திரர்களாகிய நாம் நம் தந்தையின் ஆணையை சரிவர நிறைவேற்றுவோம் என்று ராமன் முடிவாக பரதனுக்கு சொன்னான். பரதனுடன் வந்த புரோகித கூட்டத்தில் ஒருவராயிருந்த மகா வித்வான் ஜாபாலர் இந்த சமயத்தில் நடுவில் புகுந்து ராமச்சந்திரனுக்கு லோகாயதம் உபதேசித்தார். தந்தையின் ஆணை என்று திரும்ப திரும்ப ஏதோ சொல்லுகிறாய். தசரதன் என்பது ஓர் உடல். அது பஞ்சத்துவம் அடைந்து விட்டது. 5 பூதங்களோடு கலந்து போய்விட்டது. முடிந்து போன அந்த உருவத்திற்கும் உனக்கும் இப்போது ஏதோ சம்பந்தம் இருப்பதைப் போல் பேசுகிறாய். இது அறியாமை. கண் எதிரிலுள்ள சுகங்களை விட்டுவிட்டு தர்மம் என்றும் பரலோகம் என்றும் மூடர்களுடைய பேச்சை நீயும் பேசுகிறாய். துயரத்தில் மூழ்கி கூந்தலை வாரி எடுத்து கட்டாமல் இருக்கும் ஒரு ஸ்திரீயைப் போல அயோத்தி நகரம் துக்கத்தில் கிடக்கிறது. உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. போய் பட்டாபிஷேகம் செய்து கொண்டு சுகங்களை அனுபவித்து சந்தோஷமாக இருப்பாய். பரதன் சொல்வதை கேள். தந்தையின் கட்டளை என்று சொல்லிக்கொண்டு செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்கிறாய் என்று கூறினார். ராமனுக்கு ஜாபாலர் சொன்னது மிகுந்த அதிருப்தியை உண்டாக்கிற்று. சத்தியத்தை நீர் ஒரு பொருளாக மதிக்கவில்லை போலும். நீர் சொல்வது சரியாக இல்லை. நாஸ்தீகம் பேசுகிறீர். சத்தியத்தை விட மேலான ஒரு பொருள் உலகத்தில் இல்லை என்றான் ராமன். வசிஷ்டர் அப்போது சமாதானப்படுத்தினார். ராமா, ஜாபாலர் நாஸ்திகர் அல்ல. உன்னை எப்படியாவது அயோத்திக்கு திரும்பி போக செய்ய வேண்டும் என்பது பரதனுடைய துக்கத்தை அகற்ற வேண்டும் என்பதும் அவருடைய கருத்து. உனக்குரிய ராஜ்யத்தை நீ பெற்றுக்கொண்டு மக்களை பரிபாலிக்க வேண்டும் என்கின்ற பெரும் நோக்குடன் அவர் அவ்வாறு பேசினார். அவர் மேல் கோபிக்க வேண்டாம். ராஜ்யபாரத்தை ஏற்றுக்கொள்வது உன் குல தர்மம். அதை பற்றி சந்தேகமில்லை. அது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் தந்தையின் ஆணை என்கின்ற பெரிய விஷயம் இருக்கிறது. இதை பெரிதாக நீ கருதுவதும் சரியே. ஆனால் பரிதாப நிலையுள்ள தம்பி பரதன் பழிக்கு அஞ்சி உன்னை தஞ்சமடைந்திருக்கிறான். அதை எப்படி நீ மறுக்கலாம்? உன் பிராணனைப் போல் அவனிடம் நீ வைத்துள்ள அன்பு எங்கள் அனைவருக்கும் தெரியும். அண்டியவர்களை கைவிடுவது உன் சுபாவம் அல்ல. பரதனுடைய விண்ணப்பத்தை எப்படி நீ மறுக்கலாம்? தஞ்சமடைந்தவர்களை கைவிடுவதில்லை என்பது உன் விரதம் அல்லவா?
ராமன் இசைவதாக தெரியவில்லை. அச்சமயம் பரதன் சுமந்திரனை பார்த்து, அண்ணன் என் பேரில் இரக்கம் கொள்ள மறுக்கிறான். சுமந்திரரே, தர்ப்பை கொண்டு வந்து பரப்புவீர். நான் இங்கேயே உபவாசம் இருந்து உயிர் விடுவேன் என்றான். சுமந்திரன் தயங்கி ராமச்சந்திரனை பார்த்தான். பரதன் தானே தர்ப்பை புல்லை எடுத்து பரப்பி அதன் மேல் அமர்ந்தான். குழந்தாய், இது தகாது. எழுந்திரு. அயோத்திக்கு போய் உன் கடமையைச் செய். சத்திரிய தர்மத்திற்கு விரோதமான செயலை செய்யாதே என்றான் ராமன். பரதன் எழுந்து நின்று, அயோத்தி நகரத்து ஜனங்களே, ஏன் இப்படி பார்த்து கொண்டிருக்கிறீர்? ராமச்சந்திரன் உங்களுக்கு வேண்டாமா? ஏன் பேசாமல் இருக்கிறீர்கள் என்றான். ஜனங்கள், ராமச்சந்திரன் சத்தியம் தவறமாட்டான். பிதுர் வாக்கியம் ஒன்றையே பிடித்து அசையாமல் நிற்கிறான். அவன் குணம் நமக்கு தெரியும். அவன் அயோத்திக்கு வரமாட்டான். அவனை வற்புறுத்துவதில் என்ன பயன் என்றார்கள். தம்பி, இவர்கள் பேச்சை கேள். இவர்கள் நம் இருவருடைய ஹிதத்தையும் விரும்புகிறவர்கள், தர்ம புத்தி கொண்டவர்கள் என்றான் ராமன். பரதன் எழுந்து நின்று, நான் ஒரு பாவமும் அறியாதவன். மகாராஜாவினுடைய ஆணையை நடத்தியே தீர வேண்டுமென்றால் நான் வனத்தில் ராமனுக்கு பதிலாக இருப்பேன். எனக்கு பதிலாக அண்ணன் அயோத்தியில் ராஜ்ய பரிபாலனம் செய்யட்டும் என்றான். ராமன் இதை கேட்டு சிரித்து, இந்த வினிமய பரிவர்த்தன முறை இந்த விஷயத்தில் பொருந்துமா? இது கடை வியாபாரம் அல்லவே. ஒருவன் கடமையை மற்றொருவன் ஆபத்து காலங்களில் செய்வதுண்டு. செய்ய வேண்டிய விரதத்திற்கு வேண்டிய தேக சக்தி இல்லாத காரணத்தினால் செய்யலாம். அண்ணன் இருக்க வேண்டிய நியமத்தை தம்பி எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் எப்போது? அண்ணனுக்கு விரதத்தை நிறைவேற்றும் சக்தி இல்லாமல் இருந்தால் அப்படி செய்யலாம். என் விஷயத்தில் அது பொருந்தாது. வனவாசத்திற்கு போதிய சக்தி எனக்கு இல்லை என்றும் பரதனுக்கு உண்டு என்றும் நீங்கள் யாராவது சொல்லுவீர்களா என்று கேட்டான். அப்போது வசிஷ்டர் பரதனை பார்த்து, ராமனுடைய அதிகாரத்தை கொண்டு சக்கரவர்த்தி திருமகனுக்காக நீ ராஜ்ய பரிபாலனம் செய். அப்படி செய்வதால் பழியும் இல்லை, சத்தியமும் காக்கப்படும் என்றார். பரதனை தன் மடிமேல் உட்கார வைத்து ராமன், தம்பி, நான் தந்த ராஜ்யமாகவே எண்ணி நீ அதை ஒப்புக்கொண்டு தந்தை சொற்படி நட என்று தன் அன்பின் சக்தியெல்லாம் செலுத்தி கேட்டுக்கொண்டான். அந்த சமயம் ராமன், பரதன் இருவர் திருமேனிகளும் இரு சூரிய பிம்பங்களைப் போல ஒளி வீசி விளங்கின. அண்ணா, நீயே என் தந்தை, என் தெய்வம். நீ சொல்லுகிறபடி செய்கிறேன். உன் மிதியடிகளே எனக்கு தந்தாயானால் உனக்கு பதிலாக அதை வைத்து கொண்டு நான் 14 ஆண்டுகள் முடியும் வரை நகரத்திற்கு வெளியில் இருந்து கொண்டு உனக்காக ராஜ்ய பரிபாலன காரியங்களை செய்து உன் பாதுகைக்கு என் பணியை சமர்ப்பிப்பேன். 15வது வருஷம் நீ நகரத்திற்கு வந்து ராஜ்யத்தை ஒப்புக்கொள்வாயாக என்று கூறி பரதன் முடித்தான். அப்படியே என்றான் சக்கரவர்த்தி திருமகன். தன் கால்களை அன்புடன் பாதியை மேல் வைத்து எடுத்து பரதனிடம் தந்தான். அவனும் வணங்கி பெற்றுக்கொண்டு தன் தலைமேல் வைத்து கொண்டான். பரதனும் பரிவாரமும் அயோத்தியை நோக்கி சென்றார்கள். வழியில் பரத்வாஜ முனிவரை கண்டு நடந்த விஷயங்களை அவரிடம் சொன்னார்கள். அவரும் பரதனுடைய குணத்தையும் முயற்சியையும் பாராட்டி, உன் சீலமும் உன் குணமும் என்றென்றும் விளங்கும். தசரதன் மகன் அல்லவோ நீ? தண்ணீர் எப்படி பள்ளத்தை நோக்கி ஓடுகிறதோ அப்படி நெறி தவறாமல் உன் குலத்தின் சீலம் உன்னை அடைந்திருக்கிறது. உன்னை பெற்ற தசரதன் பாக்கியவான். அவன் இறக்கவில்லை, உயிருடனே உன் சுரூபத்தில் அமரனாக வாழ்கிறான் என்று சொல்லி ஆசிர்வதித்தார். அவ்விடத்தில் குகனுடைய இருப்பிடம் சென்று கங்கையை தாண்டி அயோத்தியை அடைந்தார்கள். பரதனும் பரிவாரமும் நகரத்திற்குள் நுழைந்தார்கள். தந்தையும் தமையனும் இல்லாத நகரத்தை நெருங்கி வந்ததும், சாரதியை, பாழாய் கிடக்கிறதே ஊர் என்றான் பரதன். அவன் கண்ணுக்கு நகரம் அமாவாசை இருள் சூழ்ந்த துக்கத்தில் ஆழ்ந்து கிடப்பதாக தோன்றியது. முன்பு கேக்கய தேசத்திலிருந்து வேகமாக வந்து நகர பிரவேசம் செய்த பொழுது என்ன நடந்ததோ என்ற திகிலுடன் பிரவேசித்தான். இப்போது எல்லாம் நன்றாக தெரிந்த நிலையில் பிரவேசித்தான். ஒவ்வொன்றையும் எண்ணி எண்ணி துக்கப்பட்டான். அரச மாளிகைக்குள் சென்றான். தந்தை இல்லாத சூன்யமான அந்த மாளிகையில் தாய்மார்களை இறக்கிவிட்டு விடை பெற்று கொண்டு சபா மண்டபத்தில் வசிஷ்டர் முதலானவர்களுக்கு சொன்னான். என் துக்கம் மிக பெரியது. அதை நந்தி கிராமத்திலிருந்து சகித்து கொண்டு நான் ராமனிடம் வாக்கு கொடுத்தபடி காரியங்களை அங்கிருந்து கொண்டே பார்ப்பேன். இதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்றான். அவ்வாறே செய்யப்பட்டு சபை கூட்டி, இந்த ராஜ்யம் ராமனுடையது. தற்காலிகமாக என்னுடன் ஒப்புவித்திருக்கிறான். அண்ணனுக்கு பதிலாக அவன் மிதியடியை ஆசனத்தில் அமர்த்தியிருக்கிறேன். அதன் அடிமையாக நான் அரசாங்கம் நடத்தி வருகிறேன் என்று பரதன் ராஜசபையில் பிரதிஜ்ஞை செய்தான்.
அப்படியே ராஜ்யபாரத்தை மந்திரிகளுடைய உதவியை கொண்டு நல்ல முறையில் நந்தி கிராமத்தில் இருந்து கொண்டு ராமனுடைய வனவாசம் முடிந்து சீதா சமேதனாக சக்கரவர்த்தி திருமகன் திரும்பி வரும் வரையில் ஒரு தவமாக கருதி நடத்தி வந்தான். தனக்கென்று இல்லாமலும் வேறு எவ்வித பற்றும் கொள்ளாமலும் பகவானுடைய சரணங்களில் பலனை சமர்ப்பித்து லோகபாரத்தை முன்னிட்டு கடமைகளை சரிவர செய்வது தவமே அல்லவா? ராமன் காட்டில் தவமிருந்த 14 வருஷ காலம் பரதன் அயோத்தியில் நந்தி கிராமவாசியாக தவம் செய்து வந்தான் என்பது பெரியோர்களுடைய விளக்கம். சித்திரக்கூட பிரதேசத்தில் கொடிய ராட்சசர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தலைவன் ராவணனுடைய தம்பி கரன். இவனுக்கு ராமன் பேரில் வெகு துவேஷம். இந்த காரணத்தினால் கரனும் அவனைச் சேர்ந்தவர்களும் சித்திரக்கூட வனத்திற்குள் அடிக்கடி பிரவேசித்து தங்களை இம்சை செய்து வருவதால் ரிஷிகள் அவ்விடத்தை விட்டு வேறு இடத்திற்கு போக நிச்சயித்திருப்பதாக ராமனிடம் தெரிவித்தார்கள். ராமன் எவ்வளவு தைரியம் சொல்லியும் அவர்கள் கேட்காமல் அவ்வாறே அந்த இடத்தை விட்டு வேறிடம் போய்விட்டார்கள். பரதன் திரும்பி போனது முதல் ராமனுக்கு சித்திரக்கூடத்தில் மன நிம்மதியில்லை. தாய்மார்களும் தம்பியும் வந்து தன்னை அங்கே சந்தித்து பேசியது அவனுக்கு சதா நினைவிலிருந்து வந்தது. அந்த நினைவிலிருந்து துக்கம் நீடிக்கும் அந்த இடத்தை விட்டு வேறிடம் செல்வதும் நலம் என்று அவனுக்கு தோன்றிற்று. ரிஷிகள் போய்விட்ட பிறகு ராம லக்ஷ்மணர்கள் சீதையுடன் சித்திரக்கூடத்தை விட்டு தண்டகாரண்யத்தில் வேறு இடம் பார்த்து கொள்ள நிச்சயித்தார்கள். இவ்வாறு தீர்மானித்த பின் ராம லக்ஷ்மணர்கள் சீதையுடன் அத்திரி மகரிஷியின் ஆசிரமத்திற்கு சென்று அவரை வணங்கி தங்கள் யோசனையை தெரிவித்தார்கள். அத்திரி மகரிஷியின் மனைவி மகா தபஸ்வியான அனசூயை. சீதை அவளை வணங்கி அவளுடைய ஆசியை பெற்றாள். வனம் சென்ற புருஷனுடன் நீ கஷ்டங்களை அனுபவித்து எல்லோருக்கும் வழிகாட்டியாய் வருகிறாய் என்று சீதையை மிகவும் பாராட்டி தன் அன்புக்கு அடையாளமாக வஸ்திரமும் மங்கள ஆபரணங்களும் மஞ்சள் குங்குமமும் பரிமள பொடியும் கொடுத்தாள். அனசூயை மகா பாக்கியவதி. அவள் கொடுத்த வஸ்திராபரணம் சீதைக்கு அழியாத அழகும் ஆன்மசக்தியும் தந்தன. அவற்றை சீதை பெற்றுக்கொண்டு என் கணவர் சக்கரவர்த்தி திருமகன் என்மேல் பெற்ற தாயின் அன்பையும் தந்தையின் அன்பையும் ஒன்று சேர்த்து செலுத்தி வருகிறார். எனக்கு என்ன குறை என்றாள். பிறகு போக வேண்டிய வழியை கேட்டு தெரிந்து கொண்டு மூவரும் சென்றார்கள். நன்றி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.